வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 9 விருந்தோம்பல் குறள் எண் 1 பற்றி பார்ப்போம். விருந்து ஓம்பல் என்று சொன்னால் பாதுகாத்தல். விருந்து வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை உபசரித்தல் அப்படிங்கிறது பொருள். அப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை எப்படி வரவேற்று எப்படியெல்லாம் உபசரிக்க வேண்டும் அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் 10 குறள்பாக்கள் மூலமாக சொல்லியிருக்கிறார். முதல் குறள், இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இந்த குறளில் வேளாண்மை அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா உதவி. விருந்து ஓம்பி விருந்தினரை போற்றி பாதுகாத்து. முதல்ல என்ன சொல்கிறாரு, இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம். இருந்து ஓம்பி அப்படின்னா வீட்டிலே இருந்து கொண்டு வச்சிருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் எதற்காக என்று கேட்டால் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை போற்றி பாதுகாக்க அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். குறளின் பொருள், வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். அதாவது இல் வாழ்வானின் தலையாய கடமை என்னன்னு பார்த்தா நாடி வரக்கூடியவரின் பசியை போக்குதல். அதாவது பசி பிணி போக்குதல். இப்போது ஒரு மனுஷனுக்கு நம்ம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் பத்தலைன்னு சொல்லுவாங்க. எது ஒன்று தான் போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவை தரும்னா சாப்பாடு. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. வயிறு நிரம்பிருச்சு அப்படின்னா போதும்னு சொல்லிடுவாங்க. அப்போ விருந்தினரின் பசியை போக்குதல் வேண்டும். இந்த இதில் இல் அப்படின்னா வீடு, அதாவது இல்லாள், இல்லம், இல்லறம், இதெல்லாம் இல் என்ற சொல்லினுடைய பொருள். விருந்தோம்பல் இல்லற கடமைகளுள் தலைமையான முதல் கடமை. விருந்து ஓம்புதல் என்பது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை அன்போடு உபசரித்து இனிய சொற்கள் பேசி அவர்களுக்கு உணவு உடை இடம் தந்து பாதுகாப்பதை குறிக்கும். இந்த விருந்தினரில் பார்த்தோம்னா தன்னலம் கருதாதவர், வறியவர், ஆதரவற்ற அலைவோர் எல்லாரும் அடங்குவாங்க. நம்ம விருந்தினர்னா கெஸ்ட்டு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மட்டும் இல்லை, எல்லாருமே இதற்குள் அடங்குவார்கள். விருந்தினருடைய பசி தீர்த்தல் என்பது மிகச்சிறந்த அறம் என்பதால் விருந்தோம்பலை இல்வாழ்வார்க்குரிய தலையாய அறக்கடமையாக விதிக்கிறார் வள்ளுவர். விருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்துலனா இப்போ இருக்கிற மாதிரி திருமண விழா போன்ற மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் தரப்படக்கூடிய உயர் வகை உணவு அப்படின்னு யாரும் நினச்சிக்க கூடாது. வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் உதவுதல். இது எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் யாருக்கும் யாரிடத்தும் எப்போதும் உதவக்கூடிய செய்கை ஆகும். மனைவி மக்கள் ஆகியோரோடு கூடி வாழும் அன்பு வாழ்க்கையில் விருந்தோம்பல் பண்பு சிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அறமாகி அவர்கள் வாழும் வாழ்க்கையின் பயனும் ஆகிறது. விருந்தோம்பாதாரின், அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை உபசரிக்கக்கூடிய குணம் இல்லாதவங்களுடைய இல்லறமும் பொருளும் வாழ்வும் பயனற்றவை. குடும்பமாக இருந்து சிறந்து வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவி செய்தற் பொருட்டு என்பது இக்குறள் கருத்து. ஆகவே வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உபசரித்து உணவளித்தல் வேண்டும். மீண்டும் குறள், இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.